அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நடிப்பு சினம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராம்குமாரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். உரிய தவத்தினை வழி நடத்திய அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை நடிப்பு சினம். சரி, சினம்னா என்ன? தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத எண்ணத்தினால எழக்கூடியதுதான் சினம். சினம் நெடுநேரம் இருக்காது, அப்படியே சடுதி நேரத்துல குறையும். சினத்தின் அடுத்தபடிதான் கோபம், அது நெடுநேரம் இருக்கும். சினம் கொண்டாரை கொல்லும். சினத்துல 2 வகை இருக்கு. சடுதி நேரத்துல குறையுது, இன்னொன்னு நெடுநேரம் இருப்பது. இதுதான் நம்ம சினம் அப்படின்னு சொல்றோம். சரி, நடிப்பு அப்படின்னா ரியாலிட்டி ஃபோக்கஸ் விதவுட் ரியாலிட்டி, உண்மை தன்மை போல இருக்கு, அது நடிப்பு. ஆனா உண்மைத்தன்மை இல்லாதது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம் உணர்வுகளை, செயல்களை, உள்ளத்துல இல்லாதத நம்ம வெளிக்காட்டுறோம், அதுதான் நடிப்பு. இப்ப நடிப்பு சினம்னா என்ன? பொய்யான சினம். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்றாங்க. அப்ப அந்த தப்பை அவங்க புரிய வைக்கணும். இந்த மாதிரி இனிமேல் அந்த செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டை உணர வைக்கணும். அதுக்கு அவங்க கொஞ்சம் சினம் இருக்கா மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அப்ப சினம் இருக்கா மாதிரியே திட்டணும், இந்த கண்டிக்கணும். அப்ப அது நடிப்பு சினமா இருக்கு. ஆனா உள்ளத்துல அந்த ஸ்டூடெண்டோடைய நலனை கருதி அவன் திருந்தணும், இன்னும் நல்லா படிக்கணும், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் டீச்சர் திட்டுறாங்க. அப்ப அவங்களோட மனசுல சினம் இல்ல, சும்மா உதட்டளவுல திட்டுற மாதிரி நடிக்கிறாங்க.
அப்ப சினத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும். நம்மளோட நோக்கம் தண்டிக்கிறதா இல்ல திருத்துவதா அப்படின்னு. இப்ப யோசிச்சோம்னா அங்கே இருப்பது நடிப்பு. இப்ப கோபம் வருது. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நமக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள வந்து கோவப்பட்டு கத்த மாட்டோம். அதே இப்ப தெரியாதவங்க இருக்காங்கன்னு வைங்க, எங்கேயாவது வெளியில போறோம், ஏதாவது கடைக்கு போறோம். அப்ப அங்க தெரியாதவங்க இருந்தா அவங்க மேல கோவப்பட்டு நல்லா கத்துவோம். அதே மாதிரிதான் நம்மளை விட வலிமையா இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து எப்பவுமே கோவத்தை காட்ட மாட்டோம். இப்ப ஆபீஸ்ல ஜிஎம் இருக்காங்கன்னு வைங்க. அவர் வந்து அவங்க வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், அவங்க வந்து நம்மளை விட வலிமையான ஆளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்க வந்து கோவத்தை காட்ட முடியாது. அப்ப அந்த கோவம் என்ன ஆகும் அப்படின்னா அது வஞ்சமா மாறிடும். சரி, நமக்கு நேரம் வரும்போது அவரை பார்த்துக்கலாம், என்ன மாதிரி திட்டுறாரு நம்மள, நேரம் வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு அது வந்து வஞ்சமா மாறிடும். அதே நம்மளை விட கீழ் போஸ்ட்ல இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட வந்து கோவத்தை காட்டுவோம். ஏன்னா அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் தான். சினம் சினமா மாறும் தகுதியின் அடிப்படையில். அப்ப அது தகுதியின் அடிப்படையில தான் அது சினமாவே இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தகுதியின் அடிப்படையில தான் எடுத்துக்க முடியும். இப்ப வீட்டுல மாமியார் இருக்காங்க, மாமியார் மேல கோவம் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை காட்ட முடியுமா? ஏன்னா காட்ட முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை விட பெரியவங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து எதுவும் நம்ம கோவப்பட்டு பேச முடியாது. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா அங்க நடிப்பு சின்னம் தான் மனசுல இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அந்த முழு கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாது இல்லையா? சோ அப்ப அங்க கொஞ்சம் அப்படியே நடிப்பு சின்னமா நடிச்சுட்டு சரிங்க அப்படின்னு விட்டுறது. அதே மாதிரிதான் நம்மளை விட பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது திட்டுறாங்க அப்படின்னா ஏதாவது சொல்றாங்கன்னா நமக்கு கோபம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அங்க வெளிப்படுத்த முடியாது. அது தகுதியின் அடிப்படையில். அதே நம்ம வந்து சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள சட்டுன்னு நம்ம திட்டிடுவோம். அவங்க எதுவும் தப்பு பண்ணலன்னா கூட ஏதோ ஒரு இதுல நம்மளோட சின்னவங்க தானே அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம ஏதோ ஒரு ஒரு அதிகாரத்தோட ஒரு பேசுறது திட்டுறது அந்த மாதிரி வந்து செய்யும். சோ தகுதியின் அடிப்படையில் சினம் மாறும். இல்லைன்னா உறவுகளிடையே விரிசல் தான் வரும். எப்ப சினம் வருத்தத்தை தருதோ அப்ப நடிக்கணும். அதுதான் வந்து நடிப்பு. சினம் வஞ்சமா மாறும்போது அங்க நடிப்பு இருக்காது. இப்ப சொந்தத்துல இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து அந்த மன்னிக்கும் மனப்பான்மை தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சரி, ஏதோ கோவம் இருக்குன்னாலும் சரி சரி அப்படின்னு நாங்க வந்து மன்னிச்சிடுவோம். இப்போ வீட்லயே வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு, சரி ஒரு 4-5 பேரை வச்சு வேலை செய்யறோம்னு வைங்க. அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து சரியா வேலை செய்யல. அப்ப நம்ம அங்க வந்து சினத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அங்க வந்து நடிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த சினத்தை காட்டினாதான் அவங்க நல்லா வேலை செய்வாங்க. அங்க வந்து நடிப்பு சின்னம்னு இருக்கா அது வந்து வேலைக்கே ஆகாது. சரி, அதே மாதிரி அவங்கள வந்து ரொம்பவும் வந்து நம்ம கண்டிச்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப அதிகமா கண்டிச்சிட்டோம்னா உடனே வேலையில ஏதாவது செய்யறத அப்படியே நிறுத்திடுவாங்க. இல்ல இன்னும் ஒரு 4-5 நாள்ல முடிக்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. So, நடிப்பு சினமா வந்து அங்க வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி ரொம்பவும் அவங்கள வந்து கண்டிச்சும் இருக்கக்கூடாது.
இப்ப நடிப்பு சினம்ங்கிறது கெட்டது செய்யாது. உண்மையான நடிப்பு அன்பையும் அறிவையும் அடிப்படையா வச்சுதான் வந்து நல்லதா உருவாக்கும். இப்ப மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யறது வந்து அது நடிப்பு இல்ல. அது வந்து வஞ்சம். சரி, நடிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பொறாமையும் கோபமும் தான். இந்த சூழ்நிலையால தான் நம்ம எல்லாரும் நடிக்கிறோம். இப்ப வீட்டுக்கே தெரிஞ்சவங்க வராங்க. அவங்க மேல வந்து ரொம்ப ஏற்கனவே கோபம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்போம். அப்ப அவங்க சரியா கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு ஏதாவது செய்முறை செஞ்சிருப்போம். அவங்க திரும்ப நமக்கு அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கோபம் இருக்கும். இருந்தாலும் இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அப்ப கோபத்தை காட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? மனசுல கோவத்தை வச்சுட்டு, வாங்க வாங்க, உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? அ அப்படின்னு ரொம்ப வந்து உபசரிப்போம். அவங்க இல்ல நாங்க வந்து கிளம்புறோம்னா, அட இருங்க, இருந்துட்டு போலாமே. இன்னும் கூட ஒரு 4 நாள் கூட இருங்க. அப்ப அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க வந்தவங்கள நம்ம வந்து உபசரிப்போம். ஆனா, அங்க வந்து நடிக்க தான் செய்றோம். அப்ப சினத்துல மட்டும் தான் இந்த நடிப்பு இருக்கா? அப்படின்னா, பொதுவாவே எல்லா விஷயத்திலயுமே அந்த நடிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா, உலகமே நாடக மேடை. அதில் அனைவரும் நடிகர்கள் தான். எல்லாருமே நடித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இப்ப நடிப்பு இல்லைன்னா, உலகம் முழுக்க சண்டை சச்சரவு தான் இருக்கும். அக்கம் பக்கத்திலேயே வந்து பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை வருது. சரி, நம்ம பசங்களும் ஏதோ அடிச்சிருந்திருக்கலாம். அந்த பசங்களும் ஏதோ வம்பிழுத்திருக்கலாம். ஆனா நம்ம அங்க போய் வந்து என்ன பண்ண முடியும்? போய் உடனே கோவப்பட்டு நம்ம வந்து கத்த முடியாது. ஏதோ கோவம் இருந்தாலும், சரி சரி சும்மா ஏதோ அந்த பசங்கள அதட்டி திட்டுற மாரி அப்படியே ஒரு நடிப்பு சின்னமா, சரி சரி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரலாம். ஏன்னா உண்மையான சினம் உறவுகளை பாதிக்கும். நடிப்பு சினம் உறவுகளை பாதுகாத்தபடி தவற திருத்தும். இப்ப நடிப்பு சின்னத்துல வெறுப்பு இருக்கும். அன்பும் அக்கறையும் இருக்கும். தேவை காலம் இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நடிப்பு சினம் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இப்ப ஆபீஸ்ல ஒரு சரியா வேலை செய்யல. ஒரு 2 பேர வந்து கோவமா திட்டணும். அப்ப என்ன செய்வாரு? இப்ப ஜிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த 2 பேர மட்டும் தனியா கூப்பிட்டு திட்ட மாட்டாரு. ஒரு 10, 15 பேர் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாரையும் சேர்த்து திட்டுற மாரி மொத்தமா திட்டுவாரு. ஆனா, அந்த 2 பேருக்கு தெரியும். நம்ம தான் சரியா வேலை செய்யலன்னு நம்மள தான் திட்டுறாரு அப்படின்னு. அப்ப மத்தவங்களுக்கும் அது புரியும். சரி, அந்த 2 பேர தான் திட்டுறாங்க. நம்மள திட்டலன்னு அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சரி, நம்மளும் நாளைக்கு வேலை செய்யல அப்படின்னா, நம்மளையும் இப்படிதான் திட்டுவாரு அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து புரியும். சினத்தை பயன்படுத்த பயன்படுத்தல அப்படின்னா, அங்க ஒரு நல்ல பயன் விளையவே விளையாது அப்படின்ற இடத்துல கண்டிப்பா சினம் தேவைதான். ஆனா அந்த சினம் யார்கிட்ட வந்து நம்ம அந்த சினத்தை காட்டுறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அதனால சினத்தை பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அத வந்து நம்ம எந்த இடத்துல அந்த சினத்த காட்டுறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். நம்ம வந்து கோவமா இருக்கோம் அப்படின்னு நம்மளே கோவமாயிட்டோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு கத்திட்டே இருப்போம். நம்மளே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிரும். அதனால கோவம் மத்தவங்க கிட்ட தான் வெளிப்படுத்தணும். நம்மளே வந்து கோவமா மாறிடக் கூடாது. அது வந்து பல பிரச்சனைகள் வரும். சினம் வந்து எப்பவுமே உதட்டளவுல இருக்கலாம். ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடாது. உள்ளத்துல இருந்தா அது வஞ்சம். ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. சொல்லிடத்து காட்டான் சினங்காட்டான்
அவ்விடத்து காக்கின் என்ன காவாக்கால் என்ன. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, சினம் வரக்கூடிய இடத்திலேயே அதை வந்து கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான சினத்தை வென்றவன். இப்ப வராத இடத்துல சினத்தை அடக்குவதனால எந்த சிறப்புமே இல்லை. இந்த சினம் வந்த மாதிரி வேண்டிய அளவுக்கு நடிக்கலாம். ஆவேசமா வேணாலும் நம்ம வந்து டாட் புட்னு ஏதாவது கத்தலாம். ஆனா அது எல்லாமே போலியா தான் இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம வீட்லயா இருக்கலாம் இல்ல வெளியிலயா இருக்கலாம். அந்த இடத்துல நம்மளால பேச முடியாத சூழல்ல இருக்கு. இப்ப பேச முடியலையே அப்படின்ற ஆதங்கம், கோவம், அது கோவமா வருது. ஆனாலும் அதை நம்மளால வந்து வெளிக்காட்ட முடியல. அப்ப என்ன செய்வோம்? ஒரு நடிப்பு தான். ஏன்னா வெளிப்படுத்த முடியல. அப்ப அந்த ஆதங்கம் என்ன ஆகுது அப்படின்னா நடிப்பா இருக்கு. இப்ப கோபம் எடுபடாது அப்படின்ற இடத்துல சினம் நடிப்பாக மாறும். இப்ப இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம். அது ஆக்டிங்கா இருக்கு. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு சிற்பியும் சீடனும் இருந்தாங்களாம். அப்ப அந்த சிற்பி வந்து சொல்றாரு அவருடைய மாணவன் கிட்ட, நீ வந்து இந்த ஒரு அழகா ஒரு சிற்பத்தை செய்யணும். அப்ப அவர் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து செய்ய சொல்றாரு. சரின்னு அந்த மாணவனும் வந்து கத்துக்கிட்டு, சரி நம்ம இது நல்லா பொறுமையா அழகா செய்யலாம் அப்படின்னு வந்து செஞ்சிட்டு இருக்கும் போது பல பிரச்சனைகள், மனசுல ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ எண்ணங்கள் ஓடுது. அப்ப கவனத்தை வந்து முழுசா அந்த சிற்பம் செய்யறதுல செலுத்த முடியல. அப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா பார்க்கும்போது அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அந்த சொல்லி கொடுத்தாரு இல்லையா குரு, அவரு வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இந்த மாதிரி பொருளும் வேஸ்ட் பண்ணிட்ட, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற. அப்ப அவர் வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல திட்டதான் செய்யணும். ஏன்னா நாளை பின்ன அப்பதான் செய்யும் போது அதை ஒழுங்கா திருப்பி நல்லா செய்வாங்க. அப்போ அந்த மாணவன் சொன்னானா, நீங்க வந்து நீங்க நல்லதுக்கு தான் திட்டுறீங்க. ஆஹ் இருந்தாலும் வந்து அவங்க திட்டும்போது கஷ்டமா இருக்கும்ல. அதனால நல்லதுக்கு தான் புரியுது. சரி, இனிமேல் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த சிற்பியும் சொன்னாராம், இந்த வேலைய செஞ்சா நீ வந்து ஒழுங்கா சரியா செஞ்சிருக்கணும். இதை ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி இதை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நீயா ஒரு திட்டம் போட்டு சரியா செஞ்சிருக்கணும். உன்னுடைய கவனத்தை அதுல செலுத்தி இருக்கணும். இப்ப அந்த மாதிரி செய்யாதனால இப்ப பாரு, வீணா நான் வந்து கோவப்பட்டு உன்னை திட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா. இனிமேல் இந்த மாதிரி இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சரி, கோவப்பட்டுட்டாலும் அதுக்கப்புறம் இவரும் வந்து சாந்தமா போயிட்டாரு. மாணவனும் வந்து சரி நல்லதுக்கு தானே திட்டினாங்க அப்படின்னு அங்க போயிடுச்சு. அப்ப அங்க வந்து நடிப்பு சினம் இல்ல. இப்ப இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் நடிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தருக்குமே 1000 பிரச்சனை இருக்கு. ஏன்னா எப்பவும் ஏதாவது ஒரு கவலை, அப்படியே ஒரு துக்கமா துயரமாவே சில பேர்லாம் இருக்கிறோம். இப்ப ஆசை, தேவை, எதிர்பார்ப்பு எல்லாமே தான் இருக்கு. ஆனா சூழலும் சந்தர்ப்பமும் அது வந்து வெளிப்படுத்த முடியாத மாதிரி இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, தினமுமே நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப வஞ்ச புகழ்ச்சி அணிதான் எல்லார்கிட்டயுமே. இப்ப ஒருத்தரை வந்து நேரடியா புகழ்வது மாதிரி இகழ்வதும், இகழ்வது மாதிரி புகழ்வதும்ன்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அதுக்குதான் ஒரு குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, கயவர்களை தேவர்களை போன்றவர்கள்னு புகழ்ந்து சொல்லியிருக்காரு.
ஆனா அங்க வந்து அவங்கள புகழல. தேவர்கள் வந்து நினைச்சத சாதிப்பாங்க. ஆனா கயவர்களும் ஒரு இழிவான செயலை செய்வாங்க. இருந்தாலும் அவங்களோட தேவர்களோட அந்த கயவர்களை ஒப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் அது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில கயவர்களுடைய தீய குணங்களை தான் அவர் வந்து இதுல இகழ்ந்து கூறியிருக்காரு. So, அந்த மாதிரி நெருங்கின உறவுகளிடம்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளவா கோவப்பட மாட்டோம். மத்தவங்க கிட்டனா அதிகமா கோவம் வரும். அதே மாதிரி இந்த கோவம் வந்தாலும் உடனே வந்து வெளிப்படுத்திடும். அதுக்குதான் ஒரு பாடல் இருக்கு. அன்பால் குழந்தை கடிக்கின்றது, அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது, தடவி பார்த்தால் இனிக்கிறது, தாய்மை உள்ளம் துடிக்கின்றது. இப்ப குழந்தை வந்து கடிச்சிருச்சு, வலிக்கதான் செய்யுது. நம்ம வந்து ஒரு கோவமான ஒரு மனநிலையில இருந்தோம் அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணுவோம், சட்டுன்னு அடிச்சிடுவோம். ஆனா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுவோம். ஏன் இப்படி அடிச்சிட்டோம், குழந்தைக்கு என்ன தெரியவா போகுது, அது வந்து வலிக்கும்னு அதுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இது கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அடிச்சிட்டு வருத்தப்படுவோம். இதே நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல மனநிலையில இருந்தோம்னு வைங்க, சரி சரி ஏதோ கடிச்சிருச்சு, பரவாயில்ல, விடு, அதுக்கு என்ன பண்றது, குழந்தை தானே அப்படின்னு அப்படி இருந்துரும். நம்மளுடைய சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து நம்மளுடைய சினத்தையும் நாம வந்து வெளிப்படுத்தணும். இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி இப்ப தனியா தான் இருக்காங்க. ஏன்னா பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க தனியா தான் இருக்கணும். இருந்தாலும் வந்து பசங்க எல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யும். சரி நம்ம பக்கத்துல இல்லைன்னு இருந்தாலும் அவங்க வந்து வெளி காட்ட மாட்டாங்க. அவங்க மேல கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா சரி பக்கத்துல இருந்தா அவங்க பாத்துக்க தானே போறாங்க. ஆனா இப்ப பக்கத்துல இல்ல, அவங்க ரொம்ப தொலைவா வெளிநாட்டுல இருக்காங்க, அதனால என்ன, நம்ம கிட்டதான் நல்லா பேசுறாங்க அப்படின்னு அங்க வந்து எந்த வருத்தம் இருந்தாலும் ஆனா கோவத்தை காட்டாம அங்க வந்து அன்புதான் இருக்கு, விட்டு கொடுத்துருவாங்க. சரி அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து அன்பு தான் காட்டுவாங்க. அங்க வந்து கோபம் இருக்காது. அப்ப சினத்தின் அந்த அபாயத்திலிருந்து தப்ப நாம வந்து நடிக்க தான் கத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இயல்பு, அதுதான் இயல்பூக்கம். அதான் மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நஞ்சாகும், உணர்ந்து கொள்வீர், மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். சினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. சினம் கவலை ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கும் நஞ்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம உடல் நலத்தை தான் பாதிக்கும். அதை வந்து உணர்ந்துக்கோங்க. இப்ப மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மதிநுட்பம் ஆராய்ச்சி எல்லாமே வந்து குலைந்து போகும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மனசுலயும் தெம்பு இருக்காது, உடம்புலயும் தெம்பு இருக்காது. கவலைன்னு எப்ப படுறோமோ அப்ப அதனால நலன் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். அப்ப தினமும் வந்து கொஞ்ச நேரம் இதுக்கு நான் ஒதுக்கி நம்ம வந்து அதுக்குதான் அகத்தாய்வு பண்ண சொல்லியிருக்காரு, சினம் தவிர்த்தல். இதை வந்து சிந்திச்சு நம்ம வந்து சீர்திருத்தணும். இந்த சினமும் கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது எழாமல் நான் வந்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பல முறை நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வந்து இல்லதான் நம்ம வந்து நான் வந்து கோவப்படக்கூடாது, நான் வந்து கவலைப்படக்கூடாதுன்னு அப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல நம்ம அது உடனே போயிருமானா
அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது பழக்கத்துக்கு தான் வரணும். அதனால தினமுமே வந்து அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நான் இந்த சினம், கவலை இது 2த்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அத குறைச்சிட்டே வந்துரலாம். இப்ப நடிப்பு சினம் மனிதனை உயர்த்தும். உண்மையான சினம் மனிதனை தாழ்த்தும். அன்பு அடிப்படையாகவும், அறிவு வழிகாட்டியாகவும், திருத்தம் இலக்காகவும் இருந்தால் அதுவே நடிப்பு சினம் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்கம்மா. சினம் என்றால் என்ன, நடிப்பு சினத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதையும் மிக எளிமையாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எப்படி இதை கையாள்வது என்பதை அருட்தந்தை அவர்களின் கவியோடு சேர்த்து ஐயா அருட்தந்தை அவர்கள் வழியில் நின்று நமக்கு அற்புதமான சிந்தனையை இன்று அம்மா அவர்கள் அளித்துள்ளார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்